அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு தூக்கம் எவ்வளவு அவசியமானது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். உடம்புல பல முக்கியமான ரசாயன மாற்ற செயல்பாடுகள் தூக்கத்துல தான் நடைபெறுது. ஒரு மனிதனுக்கு போதிய அளவு தூக்கம் கிடைக்கல அப்படின்னா, அவனுக்கு 2ஆம் நிலை நீரிழிவு பாதிப்பு முதல் இதய பாதிப்பு வரை பல நோய்கள் உருவாக காரணமாக இந்த தூக்கமின்மை அமையும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. உடல் மற்றும் மூளை முழுமையாக ஓய்வெடுக்கணும், ஆற்றலை மீட்டெடுக்கணும், நினைவாற்றல் அதிகரிக்கணும், ஒருங்கிணைக்கக்கூடிய தன்மை மேம்படணும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும், நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தணும். இது எல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்கு தூக்கம் தான் அவசியம். போதிய தூக்கம் இல்லாத நிலையில குறுகிய கால அல்லது நீண்ட கால உடல்நலக் குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு மருத்துவ ரீதியாக சொல்லப்படுது. இந்த மருத்துவர்களுடைய கூற்றுப்படி பள்ளி வயது குழந்தைகள் 9 முதல் 11 மணி நேரம் தூங்கணும்னு சொல்றாங்க. இளம் வயதினர் 8 முதல் 10 மணி நேரமும், 18 வயதுல இருந்து 64 வயது வரை உடையவர்கள் 7 மணி நேரத்துல இருந்து 9 மணி நேரமும் தூங்கணும்னு சொல்றாங்க. 65 வயதும் அதற்கு மேற்பட்ட வயதினரும் 7 முதல் 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்றாங்க. ஒருவருக்கு போதிய தூக்கம் இல்ல அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய சில அறிகுறிகள் என்ன அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. அதாவது ஒரு நாள் முழுதும் அவங்க சோர்வா இருப்பாங்க, சோம்பல் தன்மையோட இருப்பாங்க, அடிக்கடி கொட்டாவி விடுவாங்க, மனதுல எரிச்சல் இருக்கும், மனச்சோர்வு இருக்கும், பதட்டம் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், எந்த வேலையும் செய்யக்கூடிய ஆற்றல் அல்லது உந்துதல் இல்லாத நிலையில அவங்க இருப்பாங்க. எதுலயும் கவனம் செலுத்த முடியாம சிரமப்படுவாங்க. மறதி ஏற்படும், அதிகமா பசிக்கும், அடிக்கடி சாப்பிட தோணும். இந்த அறிகுறிகள்லாம் அவங்களுக்கு இருக்கும்னு சொல்றாங்க. உடல் நலனை காப்பதற்கு தூக்கம் ரொம்ப அவசியம். அதை எந்த காரணத்தை கொண்டும் நாம தவற விடக்கூடாது. மருத்துவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஆலோசனைகளை கேட்டு நலமோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.